வணக்கம். இந்த வீடியோ அமர்வில் பல்வேறு வகையான வயரிங் பராமரிப்பு மற்றும் வயரிங் பழுது பற்றி பேசுவோம். அப்ஜெக்டிவ்: இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் செய்ய முடிவது பிவிசி வயரிங், கேசிங் மற்றும் கேப்பிங் மற்றும் கான்டியூட் வயரிங் சோதனை, வயரிங் பராமரிப்பு, வயரிங் பழுது. வயரிங் பற்றி விவாதிப்போம். விதிகளை பின்பற்றி மின் வயரிங் மின் விநியோக மெயின்களுடன் சுமைகளை இணைக்க பயன்படுகிறது. ஒரு கட்டிடத்திற்கு மின்சாரம் வழங்க மின் வயரிங் பயன்படுத்தப்படுகிறது. விநியோக வலையமைப்பு துணை மின் நிலையத்திலிருந்து மின்னோட்டத்தை நுகர்வோருக்கு மாற்றுகிறது. மேலும் மின் வயரிங் மெயின்போர்டிலிருந்து பல்வேறு வகையான சுமைகளுக்கு மின்சாரத்தை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படுகிறது. மக்கள் மற்றும் சொத்துக்களை பாதுகாக்க மின் வயரிங் சரியாக நிறுவப்பட்டு பராமரிக்கப்பட வேண்டும். மோசமாக நிறுவப்பட்ட வயரிங் உரிமையாளர் மற்றும் அவரது சொந்த உடைமைகளுக்கு கடுமையான ஆபத்தை ஏற்படுத்துகிறது. இன்சுலேட்டட் கண்டக்டர்களை பயன்படுத்தி மின்விசிறிகள், சலவை இயந்திரங்கள் மற்றும் தண்ணீர் பம்புகள் போன்ற வீட்டு மின்சாதனங்கள் மின்சக்தி ஆதாரத்துடன் இணைக்கப்படுகின்றன. பிவிசி வயரிங் பற்றி விவாதிப்போம். பிவிசி கம்பி என்பது பாலிவினைல் குளோரைட் எனப்படும் தெர்மோபிளாஸ்டிக் பொருளாகும். இது பிவிசி என்றும் குறிப்பிடப்படுகிறது. இது கம்பி காப்பு மற்றும் பாதுகாப்பிற்காக பயன்படுத்தப்படுகிறது. பிவிசி கம்பிகள் மற்றும் கேபிள்கள் ரசாயனம், வெப்பம் மற்றும் நீர் எதிர்ப்பு போன்ற சிறந்த பண்புகளால் பரவலாக பயன்படுத்தப்படுகின்றன. தன்முனைப்பு, ஆயில் மற்றும் பல்துறை. பிவிசி இன்சுலேட்டட் கம்பிகளுடன் கேபிள் இன்சுலேஷன் சிறப்பாக செயல்படுகிறது. இந்த கம்பிகள் அவற்றின் எளிமை மற்றும் தீ தடுப்பு காரணமாக கேபிள் தயாரிப்பில் மிகவும் பயன்படுத்தப்படுகின்றன. கேசிங் மற்றும் கேப்பிங் வயரிங் பற்றி விவாதிப்போம். கேசிங் மற்றும் கேப்பிங் என்பது இன்றும் பயன்பாட்டில் உள்ள பழமையான மற்றும் மிகவும் பிரபலமான வயரிங் அமைப்புகளில் ஒன்றாகும். இது ஒரு மின் வயரிங் முறையாகும். அங்கு பிவிசி இன்சுலேட்டட் கம்பிகள் பிளாஸ்டிக் உரைகளில் வைக்கப்பட்டு ஒரு தொப்பியால் மூடப்பட்டிருக்கும். உரை மற்றும் கேப்பிங் அமைப்பு பெரும்பாலும் வீட்டு வயரிங், கம்பி விநியோகம், பிற வயரிங் அமைப்புகள், அலுவலகங்கள் மற்றும் குறைந்த மின்னழுத்த பயன்பாட்டுடன் கூடிய சாதனங்களுக்கு பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது. உரை பொதுவாக ஒரு செவ்வக துண்டு மற்றும் அதன் சேனல் மற்றும் தொப்பி பொதுவாக சாம்பல் அல்லது வெள்ளை. நிலையான கேஸ் மற்றும் கேப் நீளம் 39.4 இன்ச் ஆகும். மேலும் இது 1.5 அங்குல அகலம் மற்றும் 0.8 அங்குல தடிமன் அளவுகளில் வருகிறது. கணினியின் ஆயுள் சுமார் 20 ஆண்டுகள் ஆகும். மேலும் இது வீடுகள் அல்லது அலுவலக இடங்களில் நன்றாக வேலை செய்கிறது. அடிப்படையில் கேசிங் மற்றும் கேப்பிங் 2 பகுதிகளை கீழே மற்றும் மேலே கொண்டுள்ளது. அழுத்தி பொருத்தம் வயரிங் ஒரு கீழ் மற்றும் மேல் பகுதியை கொண்டுள்ளது. கீழே சுவர்களில் இணைக்கப்பட்டுள்ளது. மேல் பகுதி வயரிங் மீது அழுத்தப்படுகிறது. இந்த வகை வயரிங் தொழில்களுக்கு பரிந்துரைக்கப்படுவதில்லை. இது விரிசலுக்கு ஆளாகிறது மற்றும் ஷார்ட் சர்க்கியூட் அல்லது அதிக வெப்பநிலைகளை தாங்காது. இருப்பினும் இது மிகவும் நீடித்த வயரிங் வகை மற்றும் குடியிருப்பு மற்றும் வணிக அமைப்புகளில் பயன்படுத்த ஏற்றது. கேசிங் மற்றும் கேப்பிங்கிற்கான நிறுவல் செயல்முறையை பற்றி விவாதிப்போம். கேப்பிங் கவருடன் முதலில் கேஷிங் சேனல்களை தேவையான நிலத்திற்கு வெட்டுங்கள். பின்னர் வயரிங் தளவமைப்பு திட்டமிடலுக்கு இணங்க சுவரில் உரையை திருகவும். பொதுவாக சேனலில் ஒவ்வொரு 30 சென்டிமீட்டருக்கும் ஒரு திருகு வைக்கவும். கீழே உரையை சரி செய்த பிறகு கம்பி அல்லது கேபிளை வைக்கவும். இப்போது மேல் சுவர் கேப்பிங் மூலம் உரையை மூடி கிளிக் சத்தம் கேட்கும் வரை போதுமான பதற்றத்துடன் அதை அழுத்தவும். நன்மைகள்: மற்ற வயரிங் அமைப்புகளுடன் ஒப்பிடுகையில் இந்த வயரிங் விலை குறைவு. இது புகை, ஈரப்பதம் மற்றும் ஈரப்பதத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. நிறுவலை எங்கள் தேவைகளுக்கு ஏற்ப தனிப்பயனாக்கலாம். மின்சார அதிர்ச்சி ஆபத்து குறைக்கப்படுகிறது. கட்டம் மற்றும் நடுநிலை கம்பிகள் தனித்தனி ஸ்லாட்டுகளில் வைக்கப்பட்டால் பழுது மிகவும் எளிமையானது. கான்டியூட் வயரிங் பற்றி விவாதிப்போம். கான்டியூட் வயரிங் என்பது வயரிங் செய்வதற்கு சிறந்த நடைமுறையாகும். இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. அதன் வெற்று வடிவ அமைப்பு மின் வயரிங் ஒரு பாதை வழங்குகிறது. வளிமண்டல நிலைமைகளிலிருந்து கம்பிகளை பாதுகாப்பதற்கான வடிகால்களை மூடுவதை தவிர வேறு இல்லை. குழாய் வயரிங் பிவிசி குழாய்கள் அல்லது உலோக குழாய்கள் மூலம் செய்யப்படுகிறது. அடிப்படையில் 2 வகையான குழாய் வயரிங் உள்ளன. ஒன்று மேற்பரப்பு குழாய் வயரிங் மற்றும் 2 மறைக்கப்பட்ட குழாய் வயரிங். மேற்பரப்பு வயரிங்: மேற்பரப்பில் வயரிங் ஜிஐ அல்லது பிவிசி வழித்தடங்கள் சுவர்கள் அல்லது கூரைகளில் நிறுவப்பட்டால் அது மேற்பரப்பு வழித்தட வயரிங். சீரான இடைவெளியில்
பேஸ் கிளிப்புகளுடன் சுவரில் குழாய்கள் இணைக்கப்படும். குழாய்களுக்கு மின்கம்பிகள் போடப்படுகின்றன. மேற்பரப்பு வயரிங் என்பது சுவரின் மேற்பரப்பில் நிறுவப்பட்ட ஒரு வகை வயரிங் ஆகும். இந்த வயரிங்கில் அமைப்புகள் தெரியும். மேற்பரப்பு வயரிங் அமைப்பின் நிறுவல் எளிய படிகளால் ஆனது. அசெம்பிளி வழிமுறைகள் விரைவான நிறுவலை செய்ய உங்களை அனுமதிக்கின்றன. சிக்கலான வேலைகள் தேவையில்லாமல் ஒவ்வொரு கூறுகளையும் எளிதாக இணைக்கின்றன, ஏனெனில் முழு அமைப்பும் சுவரின் வெளிப்புற மேற்பரப்பில் இயங்கும். மேற்பரப்பு வயரிங் என்பது ஒரு அமைப்பாகும். இதில் கம்பிகள் ஒரு சுவர் அல்லது கூரையின் மேற்பரப்பில் வெறுமனே இயக்கப்படுகின்றன, ஆனால் அவை அலங்கார அட்டை அல்லது சேனலால் மறைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றன. மேற்பரப்பு வயரிங் நன்மை என்னவென்றால் அது இருக்கும் முடிப்புகளுக்கு சிறிய அல்லது எந்த இடையூறும் இல்லாமல் செய்யப்படலாம். மேற்பரப்பு குழாய் வயரிங் செய்வதற்கான செயல்முறைகளை பற்றி விவாதிப்போம். முதலில் வழித்தடங்கள் நிறுவப்படும் மேற்பரப்பில் பாதை அல்லது ரேஸ்வேகளை தேர்வு செய்யவும். பாதை மின்சார விநியோகத்திலிருந்து சுமைக்கு மிக குறுகிய பாதையை கொண்டிருக்க வேண்டும். பாதையில் எந்த தகவல் தொடர்பு கோடுகளும் நீர்வழிகளும் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பாதை அல்லது பந்தய பாதைகளின் தூரத்தை அளவிடவும். குழாய்கள், சந்திப்புகள், வளைவுகள், சீனங்கள், திருகுகள் மற்றும் பல போன்ற நிறுவலுக்கான சரியான பொருட்களை தேர்ந்தெடுக்கவும். வழித்தடங்கள் சரி செய்யப்படும் பாதையை குறிக்கவும். பிவிசி அல்லது உலோகம் போன்ற வழித்தடங்களை ஏற்றுவதற்கு சீனங்களை சரி செய்ய துளைகளை எங்கு செய்ய வேண்டும் என்பதை குறிக்கவும். சீரான இடைவெளியில் சீனங்களை சரி செய்ய துளைகளை உருவாக்கவும். துணைக்கருவிகளுடன் சீனங்களில் குழாய்களை ஏற்றவும். நீளமான நீரூற்றுகளின் ஒரு முனையுடன் அனைத்து கம்பிகளையும் கட்டி நீளமான நீரூற்றின் மறுமுனையை நிலையான வழித்தடத்தில் செருகவும். அதை வழித்தடத்தில் மறுபக்கத்திலிருந்து இழுக்கவும். மின்சார விநியோகத்தை இணைக்கவும் மற்றும் கம்பிகளுக்கு ஏற்றவும். மின்சார விநியோகத்தை இயக்கவும் மற்றும் சுமை வேலை செய்கிறது என்பதை உறுதிப்படுத்தவும். மேலே உள்ள நடைமுறைகள் பிவிசி மற்றும் உலோக குழாய்கள் இரண்டிற்கும் பின்பற்றப்படுகின்றன. மறைக்கப்பட்ட வயரிங். மறைக்கப்பட்ட வயரிங் சுவரின் உள்ளே குழாய்கள் போடப்படுகின்றன. இவை கண்ணுக்கு தெரியவில்லை, ஆனால் நேர்த்தியாகவும் அழகாகவும் தெரிகிறது. சுவரில் உள்ள வழித்தடத்தின் அளவின்படி கம்பிகளை அனுப்ப வேண்டிய இடத்தில் துளைகள் உருவாக்கப்படுகின்றன. மறைக்கப்பட்ட வழித்தட வயரிங் அமைப்பு மிகவும் பிரபலமான, மிகவும் பொதுவான வகை வீட்டு மின் வயரிங் ஆகும். ஒரு கட்டிடம் மற்றும் உள்நாட்டு வயரிங் என்றால் கண்டியூட் வயரிங் ஒரு தொழில்முறை வழி. உச்சவரம்பு ஷட்டரிங் வரை கான்கிரீட் ஊற்றுவதற்கு முன் சுவரில் குழாய் கம்பியை நிறுவுவதற்கு வைக்க வேண்டும். சுவரில் உள்ள வழித்தடத்தை உறுதியாக சரி செய்ய குறிப்பிட்ட இடைவெளியில் ஸ்டேபிள்ஸ் வைக்கப்பட வேண்டும். ஸ்விட்ச் பாக்ஸ்கள் அல்லது GI-PVC பெட்டிகள் வழித்தடங்களை நிறுத்த பயன்படுத்தப்படுகின்றன. ஸ்விட்ச் பாக்ஸ் பின்னர் சுவரின் பிளாஸ்டருடன் சுத்தப்படுத்தப்படுகிறது. மறைக்கப்பட்ட குழாய் வயரிங் செய்வதற்கான செயல்முறையை பற்றி விவாதிப்போம். மறைக்கப்பட்ட குழாய் வேலைகள் கொத்து சுவர்கள் கட்டப்பட்ட பிறகு, ஆனால் பூச்சு முன் மேற்கொள்ளப்படும். செங்கல் வேலை முடிந்த பிறகு துரத்தல் வேலை மேற்கொள்ளப்படும். சுவர் சேதமடைவதை தடுக்க சுவர்களை துரத்தும் போது சுவர் கட்டர்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். வழக்கமான இடைவெளியில் கிளிப்புகள் மூலம் சுவரில் செய்யப்பட்ட பள்ளங்களில் உள்ள குழாய்களை சரி செய்யவும். குழாய்கள், பெட்டிகள் மற்றும் ஆபரணங்களை சரி செய்த பிறகு வெட்டப்பட்ட மேற்பரப்பை சிமெண்ட் மோட்டார் கொண்டு நிரப்ப வேண்டும். துரத்தலின் அகலம் வழித்தடங்களின் எண்ணிக்கை ஏற்ப வரையறுக்கப்படும். அனைத்து கிடைமட்ட குழாய் ஓட்டங்களும் பெட்டி மட்டத்தில் நேராக இருக்க வேண்டும். லைட் பாயிண்ட் கான்டியூட் ஸ்விட்ச் பாக்ஸுக்கு நேராக செங்குத்தாக இயங்க வேண்டும். சுவர் வழித்தடத்தை ஜிக்ஸாக் எடுக்கக்கூடாது. எந்த ஒரு தகவல் தொடர்பு கோட்டின் அருகிலும் மின் குழாய்களை இயக்க கூடாது. தவறான உச்சவரம்புக்கு மேல் உள்ள வழித்தடங்கள் முறையான சப்போர்ட் சஸ்பெண்டர்களுடன் இயங்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தவறான உச்சவரம்பு கட்டத்தின் மீது குழாய்கள் நிறுத்தப்படக்கூடாது. கொத்து சிவில் வேலைகள் நடக்கும்போது தவறான உச்சவரம்பு வேலைகள் ஏற்பட்டால் திறந்த முனைகளுடன் கூடிய அனைத்து செங்குத்து ஓட்டங்களும் மேலே சீல் வைக்கப்பட வேண்டும். நன்மைகள்: இது நீண்ட ஆயுள் கொண்டது. இது ஒரு நல்ல தோற்றம். பிவிசி குழாய்கள் அரிப்புக்கு எதிராக அதிக எதிர்ப்பை வழங்குகின்றன. மின் அதிர்ச்சி அல்லது தீ ஆபத்து இல்லை. மெட்டாலிக் விஷயத்தில் தீயில் இயந்திர தேய்மானம் மற்றும் கழிவு ஆபத்து இல்லை. இது வளிமண்டலத்தில் ஈரப்பதத்திற்கு எதிராக பாதுகாப்பை வழங்குகிறது. ரசாயனங்களுக்கு எதிராக கான்டியூட் பாதுகாப்பை வழங்குகிறது. மின் வயரிங் சோதனை பற்றி விவாதிப்போம். புதிய வயரிங் வழங்குவதற்கு முன் இது இந்திய மின்சார விதியின்படி சோதனை செய்யப்பட வேண்டும். ஓப்பன் சர்க்கியூட், ஷார்ட் சர்க்கியூட் அல்லது கசிவு இல்லை என்பதை உறுதிப்படுத்த இப்போது வயரிங் மேக்கர் மூலம் சோதிக்கப்பட வேண்டும். வழங்குவதற்கு முன் பின்வரும் சோதனைகள் செய்யப்படுகின்றன. பூமி மற்றும் வயரிங் இடையே காப்பு சோதனை,
கடத்திகள் இடையே காப்பு சோதனை, துருவ முனைப்பு சோதனை, தொடர்ச்சி சோதனை, கட்டம் மற்றும் பூமி கடத்திகள் இடையே காப்பு சோதனை. நீங்கள் சோதிக்கப் போகும் சர்க்கியூட்டை ஆஃப் செய்யவும். மெகரின் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆய்வுகளை முறையே கட்டம் மற்றும் பூமி கடத்திகளுடன் இணைக்கவும். மெகரை கைப்பிடியுடன் சிறிது நேரம் ஒட்டவும். இந்திய தரநிலைகளின்படி மெகர் மெகா ஓம்ஸில் வாசிப்பதை உறுதி செய்யவும். மின்தடை மெகா ஓம்ஸுக்கு கீழே இருந்தால் வயரிங் குறைபாடு இருப்பதாக முடிவு செய்து எர்த்திங் சிஸ்டம் சரியாக செய்யப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும். 2 கடத்திகள் இடையே காப்பு சோதனை. இந்த சோதனையானது பெரும்பாலும் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மைய நிலத்தடி கேபிள்களில் பிழையை கண்டறிய செய்வது. மின்சார விநியோகத்தை அனைத்து சுற்றுவட்டத்திலிருந்து கேபிளை முழுவதுமாக அகற்றவும். மெகரின் நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆய்வுகளை 2 கடத்திகளுக்கு இடையில் ஒரு ஒற்றை கட்ட அமைப்பாக இருந்தால் மேலும் 3 கட்டம் 3 கோர் அல்லது 4 கோர் கேபிளில் உள்ள அனைத்து நடத்துனர்களுக்கும் இடையில் வைக்கவும். பார்த்ததற்கு நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.